ஏன் அப்படி தவிக்கிட்டு கிடக்கு? பாப்பா பாப்பா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எட்டல மாமா. பெல்லி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து அமுக்கல்ல. என்ன புள்ள நீ? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் சித்தேந்திரா. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிப்ஹாப் ஆதியோட கடைசி உலக போர் படத்தோட ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி, அனாகா, நாசர், நட்டி, கல்யாண் மாஸ்டர், ஹரிஷ் உத்தமன், தலைவாசல் விஜய், முனிஷ்காந்த், சிங்கம்புலி, ஷாரா, அழகம்பெருமாள், இந்த மாதிரி பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஸ்டோரி எழுதி, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, மியூசிக் போட்டு, லிரிக்ஸ் எழுதி, ப்ரொடியூஸும் பண்ணி, டிரெக்டும் பண்ணி, ஆக்டும் பண்ணியிருக்காரு ஹிப்ஹாப் ஆதி. வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹிப்ஹாப் ஆதியோட சாமர்த்தியத்தை நான் இங்கே வந்து மெச்சி ஆகணும். ஏன் அப்படின்னா, இது ஒரு மாதிரி சைஃபையும் இல்லாமல், ஒரு ட்ராமாவும் இல்லாமல், ஒரு வார் நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரான ஒரு படம். பட் ஆனால் அந்த அரசியலை ரொம்ப டச் பண்ணாமல், ஊறுகா மாதிரி அப்படி லைட்டாக அப்படி தட்டி அதுக்குள்ளே ரொம்ப போயிடாமல் ஆடியன்ஸுக்கு சொல்ல வேண்டிய கருத்தில் மட்டும் கவனத்தை வச்சு படத்தை அழகாக எடுத்துகிட்டு போய் முடிச்சிட்டாரு. எண்ட் ஆஃப் த மூவி அந்த மெசேஜ் நமக்கு கன்வே ஆயிடுச்சு கிளியர் கட்டாக. காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸோ அதுக்காக தான் ஹிப்ஹாப் ஆதியை வந்து நான் பாராட்டணும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அரசியல் படமாக எடுத்துடாமல் அப்படியே இது பண்ணிட்டார். ஸோ வெரி குட். அந்த வகையில் சூப்பர், வெரி நைஸ், ஸ்மார்ட் மூவ். ஸோ இந்த படம் பிளாட் வந்து பார்த்திங்கன்னா 2028 29 இந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கிற மாதிரி வருது. அதாவது இப்போ வந்து ஒரு 5 வருஷம் தள்ளி. நம்ம தமிழில் ஆப்வியஸாக யாருமே வந்து உலகப் போருங்களெல்லாம் பார்த்துக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி நம்ம சம காலத்தில் ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா என்ன ஆகும், எப்படி இருக்கும் சுச்சுவேஷன், அதை எப்படி ஜனங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத கற்பனை கலந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற உலகத்துக்கு வந்து ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபைன்றது தான் ஹெட் இல்லைங்களா, அந்த கூட்டமைப்பு. ஸோ அது மாதிரி அந்த டைமில் 2028 29 ரிப்பப்ளிக் அப்படின்னு 72 நாடுகள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு ஹெட்டாக வந்து விளங்குது யூஎனுக்கு போட்டியாக. ஸோ அந்த ரிப்பப்ளிக்கில் வந்து சேர்க்காத நாடுகள் மேலெல்லாம் வந்து அந்த ரிப்பப்ளிக்கில் இருக்கிற நாடுகள், எஸ்பெஷலி ரஷ்யா, இந்த மாதிரி சைனா, இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து போர் தொடுக்குறாங்க, பொருளாதார தடை விதித்து அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறது, வயலன்ஸ் யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கதை. அவங்க வந்து இந்தியா மேலே போர் தொடுக்குறாங்க அலாங் வித் ஸ்ரீலங்கன் ஆர்மி. ஸோ ஸ்ரீலங்கன் ஆர்மி அந்த ரிப்பப்ளிக்கில் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து தமிழ்நாடுகளில் இவங்களோட கை கோர்த்துட்டு, சைனாவோட கை கோர்த்துக்கிட்டு வர்றாங்க. இதுதான் வந்து கதை. அதுலேருந்து எப்படி சர்வைவ் ஆகுறாங்க இங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸ். கனெக்ஷனே இல்லை மற்ற ஸ்டேட்டுக்கும் இவங்களுக்கும், ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க மிலிட்ரிஸ். ஸோ எமர்ஜென்சி டிக்ளேர். ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி வந்து அவங்க வந்து அதில் ஜெயிக்கிறாங்க, தப்பிக்கிறாங்கன்றது தான் கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியே வந்து புதுசு நம்மளுக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் வந்ததில்லை தமிழில். இந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன்ஸ் இருப்பாங்க. சூப்பர்மேன் இருப்பார், அவர் எதிரிகிட்ட இருந்து இல்லை எதிரிங்க கிட்ட இருந்து மக்களை வந்து எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் ஜென்ரல் டெம்ப்ளேட்டாக நம்ம நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பட் இங்கே சூப்பர்மேன்லாம் கிடையாது, ஜனங்க தான் இங்கே சூப்பர்மேன். ஓகேங்களா. ஜன்னலை திறந்து உங்கள் அப்பா செத்துட்டாருன்னு மட்டும் சொல்லி பாரு. இங்கே இருக்கிற மொத்த கும்பல் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவானுங்க. ஸோ பொதுமக்களே எப்படி ஒரு மிலிட்ரியோட உதவி, மிலிட்ரினும் போது இராணுவத்தினரும் அந்த நாட்டோட குடிமக்கள் தான் இல்லையா. ஸோ எப்படி வந்து மக்களே அவங்களோட பிரச்சனையை வந்து சமாளிக்கிறாங்க, ஒரு போருன்றதை அவங்களே எப்படி எதிர்கொள்கிறாங்க. ஸோ அதில் நடுவில் நடக்கிற சண்டைகள், சலசலப்புகள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஈகோ கிளாஷ், இதெல்லாம் வந்து கலந்து ஒரு கலவையாக தான் கொடுத்துருக்காரு ஹிப்ஹாப் ஆதி. ஸோ ஹிப்ஹாப் ஆதிக்கு வந்து அன்பறிவு, அதுக்கப்புறம் மின்னல் வீரன் அப்படின்னு இல்லாமல் பிடி சார் ஓரளவு ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி தோல்விகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கம்பேக் இது. ஆக்சுவலி கடைசி உலக போர் உண்மையிலே இவர் ஓன் பேனரில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து ஆதி புருஷோடலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டில் இவங்க வந்து நல்ல ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இது விஎஃப்எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு சிசிக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு ஹிப்ஹாப் ஆதி வந்து. ஆக்சுவலி எமோஷனல் சீன் சில இடங்கள்லாம் வருது, அந்த இடத்துல நான் நல்லா பண்ணுறாரு. ஃபைட் சீன் அருமையாக பண்ணுறாரு, சூப்பராக இருந்தது. அவரோட ஃபைட், அந்த எனர்ஜி, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. எமோஷனல் சீன் தான் கொஞ்சம் வந்து தலைவர் ட்ரெயின் ஆகணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கனெக்ட் ஆகலை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஏன்னா பிடி சார்லாம் நான் கொஞ்சம் ரசித்தேன் அவரோட ஆக்டிங்கை. பட் இதில் வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை கரெக்டாக பண்ணுறாங்க. வெரி கியூட்டுங்க. Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. Thank you. அந்த லவ் பண்ணிகிட்டே வந்து ஒரு அரசியல்வாதி பொண்ணுன்ற அந்த ஒரு இதுவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. அவங்களுக்கு கொடுத்த பாத்திரம்.
நாசரும் அதே மாதிரி தான். எல்லாருமே நாசர், முனிஷ்காந்த், சிங்கம்புலிலாம் மகாராஜா அந்த கேரக்டர்னால வச்சு செஞ்சாங்க. இதில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரோல், இன்னசென்ட்டான ஒரு ரோல் அப்படி தான் கொடுத்துருக்காரு. ஸோ அது மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா சிங்கம்புலி பாராட்ட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து 2 பேர். ஒன்று வந்து நட்டி, அவர் தான் வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி இந்த மொத்த படத்தையுமே தன்னுடைய தோளில் சுமக்கிறாரு. வாய்ஸ் ஓவர், அவர் வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகி அவர் வாய்ஸ் ஓவரில் தான் முடியுது படம். ஸோ கல்யாண் மாஸ்டர் இந்த ஒரு டைமென்ஷனில் யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இவங்க 2 பேர், எஸ்பெஷலி நடராஜன்ற நட்டியான்ற அவர் நட்டியாகவே வராரு. அது சொல்லுவார் ஒரு இடத்துல வந்து, நான் என் கதையை தான் சொல்ல போகிறேன், இது என் கதை தான், நான் அதை சொல்ல போகிறேன், பட் என் கதை அதில் நான் ஹீரோ கிடையாது அப்படின்வாரு. ஸோ ஹிப்ஹாப் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி. பட் பார்க்கும்போது இது அவர் கதை தான்ற மாதிரி தான். அது அவர் ஒரு கிங் மேக்கராக வராது. நான் ரொம்ப பேசினேன்னா ஸ்பாயிலர் சொல்லுவேன். ஸோ அதனால் இதோட நிறுத்திக்கலாம். இப்போ இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த ஒவ்வொரு சீனும் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ரொம்ப காதெல்லாம் கிழியாத மாதிரி அந்த படத்தோட இப்போ ஒரு 5 சீக்வன்ஸ் போகுதுன்னா அந்த 5 சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஒரு எமோஷ்னல் சீன் போகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி அதுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை, ஸ்டோரி வந்து மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரி முதல்ல யோசிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் ஹிப்ஹாப் ஆதிக்கு. அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். ஓகேங்களா? ஸோ காஸ்டிங் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ். இத்தனை பேர் வந்து கட்டி மேய்க்கிறதுன்றது, அதுவும் ஓன் ப்ரொடக்ஷன் பேனரில் ஓன் டிரெக்ஷனில் மேய்க்கிறதுன்றது பெரிய சேலஞ்சிங்கான ஒன்று. அண்ட் இன்னொன்று விஎஃப்எக்ஸ். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த விஎஃப்எக்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் இந்த படத்துக்கு இருக்குது. குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக விஎஃப்எக்ஸ். இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகேங்க. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லன்கள். ஏன்னா எனக்கு என்னென்னா, வில்லன்கள் இன்னும் பவர்ஃபுல்லான ஆட்களாக போட்டிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அந்த வில்லன்களை பார்த்தா வில்லனுங்க மாதிரி தெரில, ஜோக்கருங்க மாதிரி தான் இருந்தாங்க சீரியஸாக. அதுவும் வந்து ஒரு 3வது உலகப் போர் வர்ற அளவுக்கு ஒரு ரிப்பப்ளிக்குன்ற ஒரு பெரிய கூட்டமைப்போட பிரசிடென்ட்ஸாக வராங்க, அம்பாசடராக வராங்க அப்படின்னும்போது அவங்க ரொம்ப டம்மியாக காட்டின மாதிரி இருந்தது. இன்னொன்று சாங்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளோ பெஸ்ட்டாக இவர் கொடுத்துருக்காரோ, அது எவ்வளோ மிகப்பெரிய தூணாக படத்துக்கு இருக்கோ அவ்வளோக்கு சாங்ஸ் வந்து ஒட்டவே இல்லை. அவருடைய பழைய டச்சே தான், அதே மாதிரி தான் அதே டோனில் பாடுறாரு, அதே மாதிரி. ஸோ நிற்கலை பாட்டுங்க வந்து முதல்ல நிறைய மாண்டேஜாக தான் போகுது. பாட்டுங்க மனசில் நிற்கவே இல்லை. அது பாட்டு ஓடுது, நம்ம பாட்டுக்கு விஷுவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான், சம்மந்தம் இல்லாமல் ஓடுது. 3 பாட்டு 4 பாட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அவர் பண்ணியிருக்கலாம். இந்த வலுவான ஸ்டோரி, இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டோரி லைனுக்கு அவர் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் வந்து மெனக்கெட்டுருக்கலாம், ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது செகண்ட் ஹாஃப்லாம். நான் தூங்கிட்டேன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபால் பரவாயில்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஒரு சின்ன கலவரசெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ, அன்வான்ட் பெருசாக ஜவு மாதிரி எடுத்துட்டார். ஸோ ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அந்த படம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து சினிமாத்தனமாக இருந்தது. அதாவது அவ்வளோ பெரிய ஒரு மிலிட்ரி இந்தியன் ஆர்மியை வந்து ஒரு நார்மல் தமிழ் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர்கிட்ட வந்து ஐடியா கேட்குறதுன்றது, போலீஸ் அவ்வளோ பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவர் சொல்கிற ஐடியா, நீங்கள் சொல்லுங்கள் தமிழ், நீங்கள் சொல்கிற ஐடியாவை தான் நான் வந்து நீங்கள் தான் சொன்னதுக்கப்புறம் அப்படின்றதுலாம் வந்து எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அவ்வளோ பெரிய சிஎம்மோட ஒரு சொந்த மச்சின்னு அவருக்கு வந்து தமிழுக்கு வந்து அவர் சொல்கிறபடி கேட்டு நடக்கிறதுன்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப அதான் இவர் ஹீரோன்றதுனால இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி நம்ம ஒத்துக்கணுன்ற மாதிரி சினிமேட்டிக்காக இருந்தது சில இடங்கள்லாம். ஸோ அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்ல வாட்சபுளான ஒரு மூவி தான். ஓகேங்களா? ஸோ தேட்டரில் உங்களுக்கு கண்டென்ட்டாக வச்சுருக்கோம், போர் அடிக்காமல். அந்த லேக் மட்டும் இருக்கும் செகண்ட் ஹாஃபில், அதுவும் ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும். டைலாக்ஸ்லாம் இதில் சில டைலாக்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியாக இருக்கணும் கொடுப்பியா? கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு தானே கொடுக்கணும். நாட்டில் கம்மியாக இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும்தானே, அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். டயலாக்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு இடத்துல வந்து சொல்லுவார், கிங் மேக்கராக இருந்தால் கூட வந்து உசுருக்கு ஒன்றுனா ஓடி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் நடராஜ் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து மனிதநேயம் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் இருப்பான் அப்படின்னு முன்ன. ஏன்னா
இந்த படம் பார்த்த அப்புறமா தான் யோசிக்க தோணுது. நம்ம எல்லாம் இருக்கும்போது இப்படி அடிச்சிக்கிறோம். எதுவும் இல்லைன்னா தான்டா தெரியும் நம்ம கதி எப்படின்னு. அப்போது ஒருத்தன் உதவிக்கிறான். அதுக்காண்டி வேறு வழியே கிடையாது, வேறு கதியே கிடையாது. ஒருத்தனுக்கு உதவிக்கிறது தவிர வேறு வழியே கிடையாதுன்றது ரியலைஸ் பண்ண வச்ச ஒரு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் போய் பாருங்கள். ஹிப்ஹாப் ஆதிக்கு இது கண்டிப்பாக ஒரு கம்பேக் படம். இந்த மாதிரி நல்லா வந்து நியூ இன்வென்ஷன்ஸ், நியூ கான்செப்ட்ஸ் அண்ட் நியூ ஸ்டோரிஸ் வந்து அவர் வந்து ரைட் பண்ண ஆரம்பித்தார், எடுக்க ஆரம்பித்தார்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல பிளேஸுக்கு ஆஸ் அ டிரெக்டராக போவாருன்றது என்னுடைய கருத்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.